இஸ்ரேலுக்கு எதிரான எந்த ஒரு நடவடிக்கைகளையும் ஈரான் மேற்கொள்ளுமாக இருந்தால் எந்தவித யோசனைகளும் இல்லாமல் எங்களினுடைய பதிலடி அப்படிங்கிறது மிக கடுமையாக இருக்கும் ஈரானுக்கு அப்படின்னும் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ சொல்லியிருக்க. கிரீஸ், சைப்ரஸ் மற்றும் இஸ்ரேல் இந்த மூன்று நாடுகளும் ஒரு அலைன்ஸாக இப்போ உருவாகி இருக்காங்க, ஒரு கூட்டணியாக உருவாகி இருக்காங்க. இதே டைம்ல அலப்போல நேற்று ஒரு யுத்த களம் மாதிரி மாறி இருந்துச்சு. அலப்போ எங்க இருக்கு? ஒரு பாதுகாப்பு வலை மாதிரி. உங்களுக்கு புரியலையா? எதற்கான ஒரு பாதுகாப்பு வலை மாதிரி மூன்று நாடுகளும் சேர்ந்து செய்யறாங்க அப்படிங்கிறது புரியலையா? இந்த பேரரசுகளை மீண்டும் உருவாக்க முயல்பவர்கள் அப்படி என்று சொன்னால் நெத்தன்யாஹூ யாரை குறிப்பிடுகின்றார் என்ற ஒரு கேள்வி வருகின்றதா இல்லையா? யாரை குறிப்பிடுகின்றார் என்றால் ஒஸ்மானிய பேரரசு. Su-35 விமானங்களை ஈரான் பெற்றுக் கொண்டிருந்தாங்க. இதன் மூலமாக பயிற்சியும் ஈரான் இப்ப செஞ்சு கொண்டிருக்காங்க. இதுக்குரிய ஏர்பேஸை ஈரான் நிர்மாணிச்சிருக்காங்க. அது வெளியால நிர்மாணிச்சா விமானங்களுக்கும் பாதிப்பு ஏற்படுத்தும். அதே போன்ற அந்த ஏர்பேஸுமே பாதிப்பு ஏற்படுத்தும். ஏன்னா இஸ்ரேல் ஈஸியா அந்த இடங்களை தாக்கி அழிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நிலத்தின் மேற்பரப்புல ஏர்பேஸ் நிறுவின. அதுக்காகத்தான் ஈரான் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா நிலக்கல் சுரங்கங்களுக்குள்ளே. இன்றைய நாளுக்குரிய காணொலியை பார்க்க வந்திருக்கிற அனைவரையும் வரவேற்கிறேன். பதற்றகரமான பல சூழ்நிலைகள் இப்ப மத்திய கிழக்குல இடம்பெற்றுக் கொண்டு வருது. அதே போன்று உலக அரசியல்லையும் பல முக்கியமான சம்பவங்கள் இன்னைக்கு நடந்திருக்கு. அது சம்பந்தமாக சுவாரஸ்யமாக நம்ம பேசலாம். அந்த அடிப்படையில இவ்வாறான தகவல்கள் எல்லாமே தொடர்ச்சியாக நீங்க தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு சொன்னா இதுவரைக்கும் நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொன்னா பண்ணிக்கொள்ளுங்கள். அந்த அடிப்படையில ஈரான் இஸ்ரேல் யுத்தம் இரண்டாம் கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கு. அதை யாராலும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் தான் இந்த பேச்சுக்களை ஆரம்பிச்சிருந்தாங்க. அந்த அடிப்படையில் அமெரிக்காவோட டிஸ்கஸ் பண்றதுக்கு இருக்காங்க. அது சம்பந்தமா ஈரானினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன, எவ்வாறாக இருக்கு அப்படிங்கிற சம்பந்தமா கடந்த 2-3 வீடியோக்களாக காணொலிகளாக நம்ம பார்த்து கொண்டு வரோம். அந்த அடிப்படையில இன்னைக்கு பெஞ்சமின் நெத்தன்யாஹூ சில முக்கியமான கருத்துக்களை வெளியிட்டு இருக்காரு. என்ன அப்படின்னு சொன்னா ஈரான் ஏவுகணை பயிற்சி ஒன்றை செஞ்சிருந்தாங்க. அது கனரக பாலிஸ்டிக் மிசைல்களும் அதுல உள்ளடங்கப்பட்டிருந்துச்சு. இவைகளை இஸ்ரேல் முழுமையாகவும் உன்னிப்பாகவும் கடுமையாகவும் கவனித்துக் கொண்டு வருகின்றது. இஸ்ரேல் நினைக்கிறா போலையும் அமெரிக்கா நினைக்கிறா போலையும் தான் ஈரான் இருக்கணும் அப்படின்னு சொன்னா ஈரான் இருக்காது சார். அதுக்கு மேலதிகமாகத்தான் ஈரான் இருக்கும் சார் அப்படிங்கிற பிளான். ஈரான் தொடர்ச்சியாக தங்களுடைய நடவடிக்கைகளை செஞ்சு கொண்டு இஸ்ரேலுக்கு எதிரான எந்த ஒரு நடவடிக்கைகளையும் ஈரான் மேற்கொள்ளுமாக இருந்தால் எந்தவித யோசனைகளும் இல்லாமல் எங்களினுடைய பதிலடி அப்படிங்கிறது மிக கடுமையாக இருக்கும் ஈரானுக்கு அப்படின்னும் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ சொல்லியிருக்கார். அது மட்டும் இல்லாம நெத்தன்யாஹூ இன்னொரு வகையிலே வேறொரு வழியிலே வேறொரு நாட்டுக்கு எதிராக பல செயற்திட்டங்களை செஞ்சு கொண்டு வரார். அந்த அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கிரீஸ், சைப்ரஸ் மற்றும் இஸ்ரேல் இந்த மூன்று நாடுகளும் ஒரு அலைன்ஸாக இப்போ உருவாகி இருக்காங்க, ஒரு கூட்டணியாக உருவாகி இருக்காங்க. இஸ்ரேலுக்கு கிரீஸ் நாட்டினுடையதும் அதே போன்று சைப்ரஸ் நாட்டினுடையதும் தலைவர்கள் வந்திருந்தாங்க. இவங்க 3 பேருமே உறுதிமொழி எடுத்திருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னு சொன்னா கடந்த 2-3 மாதங்களுக்கு முன்னர் இந்த கூட்டணி உருவாக்கப்படுவதாக இருந்துச்சு. நேரத்தோட இவங்களுக்குள்ள எரிவாயு திட்டம் இந்த 3 நாடுகளும் சேர்ந்து செஞ்சு கொண்டிருக்காங்க. ஆனா இதனுடைய மறைமுகமான நோக்கம் எதுவாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்கு முன்னாடி இந்த மெப்பை நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்ன அவலங்கம் முதலாவது சிவப்பு வட்டம் போட்டு காட்டி இருக்கிற இடம் கிரீஸ். அதே போன்று 2வது சிவப்பு வட்டம் போட்டு காட்டி இருக்கிற ஒரு தீவுதான் சைப்ரஸ். அதே போன்று இங்க இருக்கிறது இஸ்ரேல். சிவத்த புள்ளி புள்ளி கோடுகள் ஊடாக நீங்க பார்க்கும் பொழுது ஒரு பாதுகாப்பு வலை மாதிரி. உங்களுக்கு புரியலையா? எதற்கான ஒரு பாதுகாப்பு வலை மாதிரி 3 நாடுகளும் சேர்ந்து செய்யறாங்க அப்படிங்கிறது புரியலையா? அட் த சேம் டைம் மத்த சைட்ல மாறி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இருக்கிற நாடு டர்க்கி. துருக்கிக்கு எதிராக சில நடவடிக்கைகளை இஸ்ரேல் செஞ்சு கொண்டு வராங்க. துருக்கி இப்ப அவங்களை விட சக்தி வாய்ந்த ஒரு நாடாக மத்திய கிழக்குல இருக்காங்க. இதை உடைக்கணும் அப்படின்னு சொன்னா துருக்கிய நேட்டோல இருந்து பிரிக்கணும். அப்படின்னு சொன்னா துருக்கியோட இஸ்ரேல் சண்டையிடணும். அப்படின்னு சொன்னா இஸ்ரேலுக்கு அதனுடைய அனுமதி கிடைச்சிருக்கணும். அப்படின்னு சொன்னா துருக்கிக்கு எதிராக அமெரிக்கா திரும்பணும், நேட்டோ நாடுகளுக்கு எதிராக துருக்கிய திருப்பணும். இவைகளே இஸ்ரேலினுடைய முக்கியமான நோக்கமாக இப்ப இருந்து கொண்டிருக்கு. நம்ம துருக்கிக்கு ஆதரவோ வேற எந்த நாடுகளுக்கு ஆதரவோ கிடையாது. நடந்து கொண்டிருக்கிற விடயங்களை நம்ம சொல்லி கொண்டிருக்கோம், அவ்வளவுதான். ஓகேவா? அந்த அடிப்படையில இவ்வாறான விடயங்கள் எல்லாமே செய்வதற்காக இந்த 3 நாடுகளினுடைய தலைவர்கள் ஊடக சந்திப்பு செஞ்சு கொண்டிருக்கிற நேரங்கள்ல நெத்தன்யாஹூ சில முக்கியமான கருத்துக்களை குறிப்பிட்டிருந்தார். என்ன அப்படின்னு சொன்னா தங்கள் பேரரசுகளை மீண்டும் உருவாக்க முயலுபவர்களுக்கு அது கனவாக மட்டுமே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார் நெத்தன்யாஹூ நேற்று. இந்த பேரரசுகளை மீண்டும் உருவாக்க முயல்பவர்கள் அப்படி என்று சொன்னால் நெத்தன்யாஹூ யாரை குறிப்பிடுகின்றார் என்ற ஒரு கேள்வி வருகின்றதா இல்லையா?
யாரை குறிப்பிடுகின்றார் என்றால் ஒஸ்மானிய பேரரசு, ஒட்டோமன் பேரரசு இழந்து போன நிலப்பரப்பை துருக்கி மீண்டும் மீட்பதற்கு முயற்சி செஞ்சு கொண்டிருக்கு. அது ஒரு பொழுதும் நடக்காது அப்படிங்கறத தான் பெஞ்சமின் நெத்தன்யாகு சொல்லியிருக்கார். இந்த செய்தியோட தொடர்படுத்தி சிரியாவிலையும் பிரச்சனைகள் நடந்திருக்கு. அது சம்பந்தமாக நாம் இந்த வீடியோல பாக்குறதுக்கு இருக்கும். அதுக்கு முன்னாடி இப்ப ஈரானினுடைய மிகப்பெரிய பலவீனம் எதுவாக இருந்துச்சு? பலத்தை மட்டும் நாம பார்த்து சரி வராது, பலவீனத்தையும் பார்க்கணும். ஈரானினுடைய மிகப்பெரிய பலவீனமாக அவங்கள்ட்ட இருந்தது அவர்களினுடைய வான்படை. அதுக்கு பதிலாகத்தான் இப்ப ரஷ்யாவுக்கிட்ட இருந்து Su-35 அப்படிங்கிற போர் விமானங்களை ஈரான் கடந்த காலங்களில் கொள்வனவு செஞ்சிருந்தாங்க. நிறைய வீடியோக்களை நம்ம சொல்லி கொண்டு வந்தோம். ரஷ்யாவில இருந்து நிறைய விமானங்கள் ஈரானை நோக்கி வருகிறது. எந்த மாதிரியான விமானங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கக்குள்ள ஆயுதங்களை ஏற்றி கொண்டு வார கனரக விமானங்கள் தான் ஈரானுக்கு வந்திருந்துச்சு. அந்த அடிப்படையில் Su-35 விமானங்களை ஈரான் பெற்றுக் கொண்டிருந்தாங்க. இதன் மூலமாக பயிற்சியும் ஈரான் இப்ப செஞ்சு கொண்டிருக்காங்க. இதுக்குரிய ஏர்பேஸை ஈரான் நிர்மாணிச்சிருக்காங்க. அது வெளியால நிர்மாணிச்ச விமானங்களுக்கும் பாதிப்பு ஏற்படுத்தும். அதே போன்ற அந்த ஏர்பேஸுமே பாதிப்பு ஏற்படுத்தும். ஏன்னா இஸ்ரேல் ஈஸியா அந்த இடங்களை தாக்கி அழிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நிலத்தின் மேற்பரப்புல ஏர்பேஸ் நிறுவின. அதுக்காகத்தான் ஈரான் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, நிலக்கல் சுரங்கங்களுக்குள்ளேயே இந்த விமானங்களை பாதுகாப்பதற்குரிய சுரங்கங்களை உருவாக்கி இருக்காங்க. அது கிட்டத்தட்ட முடியும் தருவாயில இருக்கு. இதனுடைய முக்கியமான ஆதாரங்களாக இந்த புகைப்படத்தையும் ஈரானினுடைய முக்கியமான ஊடகங்கள் வெளியிட்டு இருக்காங்க. அதாவது Su-fighter jet தன்னை இருக்கிறது. இதுல உள்ளுக்கு போற வழிகள், இது உள்ளுக்கு போயிச்சு அப்படின்னு சொன்னா அது கீழுக்கு இறங்கி பேய்த்திரும். ஆக கீழுக்கு ஏர்பேஸ் இருக்கு. இது முழுமையாக முடிவடைஞ்சிட்டு. அது மட்டும் இல்லாம ஈரானினுடைய ஆயுதப்படைகளின் பொது பணியாளர்களின் தலைவரான அப்துல் ரஹீம் மௌசாவி சில முக்கியமான கருத்துக்களை சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னு சொன்னா, இஸ்ரேல் அழகிய ஈரானை அழிக்கிறதுக்கு முற்படுது. குழந்தைகளையும் பெண்களையும் கொல்வதே எதிரியினுடைய நோக்கமாக இருக்கு. எது எவ்வாறாக இருந்தாலும் வான்படையா இருக்கலாம், தரைப்படையா இருக்கலாம், அதே போன்று கடற்படையா இருக்கலாம், மூன்று படையினரும் சார்பாக ஈரான் பலமான நடவடிக்கைகளை எதிரிக்கு எதிராக மேற்கொள்ளும். எதிரியோட சமரசம் செஞ்சு அவங்களுக்கு அடிபணிந்து போவது ஈரானினுடைய அகராதியிலே கிடையாது. போர் தொடுத்தால் நாங்களும் மாறி போர் தொடுப்போம் அப்படிங்கறத ஈரானினுடைய அனைத்து வட்டாரங்களும் இன்னைக்கு உறுதிப்படுத்தி இருக்காங்க. அதாவது இஸ்ரேல் போர் தொடுத்தால் நாங்களும் போர் தொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஈரான் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஈரான் இஸ்ரேல் யுத்தம் இந்த அளவுல இருக்கக்குள்ள இதே டைம்ல அலப்போல நேற்றிரோ ஒரு யுத்த களம் மாதிரி மாறி இருந்துச்சு. அலப்போ எங்க இருக்கு? சிரியாவினுடைய நகரம் அலப்போ. அலப்போவை தான் HTS முதன்முறையாக கைப்பற்றி இருந்தாங்க. கைப்பற்றின உடனே தான் முழு சிரியாவையும் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தாங்க. ஆக மிக முக்கியமான நகரமாக இப்ப இருக்கிற சிரியாவினுடைய கவர்மெண்ட்டுக்கும் சிரியாவினுடையது மிக முக்கியமான நகரமாக அலப்போ இருக்கு. இந்த அலப்போவுக்குள்ள திடீர்னா மாதிரி நேத்திரவு பயங்கரமான தாக்குதல் நடந்திருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு போர்க்களம் மாதிரி இந்த அலப்போ மாறி இருந்துச்சு. யார் இந்த தாக்குதலை நடாத்தினாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கக்குள்ள சிரியன் டெமோக்ராட்டிக் போர்சஸ். கனெக்ட் ஆகுதா இல்லையா நம்ம நேத்து சொன்ன விஷயம்? நேத்து நாம் என்ன சொல்லியிருந்தோம்? சிரியன் டெமோக்ராட்டிக் போர்சஸையும் அதே போன்று அல் ஷஹ்ராவினுடைய படைப்பிரிவையும் ஒன்றோடு ஒன்று சேர்ப்பதற்காக துருக்கி பெருத்த முயற்சிகளை செஞ்சு கொண்டிருக்காங்க. அதுக்காக துருக்கியினுடைய உயர்மட்ட குழு டமாஸ்கஸுக்கு வரவிருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். இது சொல்லியிருந்த நேரத்திலேயே சிரியாவுக்குள்ள பாரிய அளவுல பிரச்சனைகள் போயிருக்கு. SDF யாரோட சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி துருக்கி நினைச்சாங்களோ அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டு இருக்காங்க. SDFக்கு எதிராக அகமட் அல் ஷஹ்ராவினுடைய படைகளும் அலப்போவுக்குள்ள களமிறங்கி இருக்கு. பொதுமக்கள் மேலையும் அங்க இருக்கிற வாகனங்கள் எல்லாம் குறிவச்சு SDF பயங்கரமான தாக்குதல் செஞ்சிருக்காங்க. இதுக்கு எதிராக உடனடியாக சிரிய அரசு ராணுவ படை, அதாவது அல் ஷஹ்ராவினுடைய படை இந்த SDFக்கு எதிராக போராடுவதற்கு அவர்களுடைய படைகளை அனுப்பியிருக்காங்க. இந்த SDFக்கு ஆதரவாக அமெரிக்காவினுடைய விமானங்களும் அலப்போவுக்கு மேல் பகுதியில அதே நேரத்தில் பறந்ததாக சொல்லப்படுகிறது. ஆனா SDFக்கு ஆதரவாகத்தான் இவங்க பறந்தாங்களா அப்படிங்கிற ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட தகவல்கள் வரல. SDF அப்படிங்கிறத பயங்கரவாதிகள் அப்படின்னு சொல்லி அறிவிச்சு சிரியாவில் இருக்கிற ஹாஷிமைட் அல் பகாரா அப்படிங்கிற சிரியாவினுடைய பழங்குடியினருடைய டீம் ஒன்று மொபைலைசேஷன், அதாவது ஒன்று சேர்ந்து ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிடுறாங்க. நாடு முழுவதும் இருக்கிற ஹாஷிமைட் அல் பகாரா பழங்குடியினர் எல்லாருமே ஒன்று சேருங்க, SDFக்கு எதிராக போராடுவதற்கு. அதே போன்று சிரியாவினுடைய கவர்மெண்டோட SDFக்கு எதிராக நம்ம போராட ஆயத்தமாகணும். இந்த சண்டை நடந்து கொண்டிருக்கிற நேரங்களே இவ்வாறான அறிக்கைகளை சிரியாவில் இருக்கிற பழங்குடியினர் வெளியிட்டு இருக்கிறதும் ஓகே. இவ்வாறு பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கு. இதுக்கும் ஈரானிய யுத்தத்திற்கும் இஸ்ரேலுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சம்பந்தம் இருக்கு. சிரியாவினுடைய கொனிட்ரா பிரதேசங்கள்ல
பல சோதனை சாவடிகளை இஸ்ரேல் அமைச்சிருக்காங்க. இந்த குனிட்ரா அப்படிங்கிறது இஸ்ரேலுக்கும் சிரியாவுக்கும் இடையில இருக்கிற போர்டர். இந்த போர்டர்ல இருந்து இஸ்ரேல் பின்வாங்கணும் அப்படின்னு சொல்லி அகமட் அல் ஷஹ்ரா அமெரிக்காவுல வச்சு சொல்லி இருந்தார் சிரியாவினுடைய பிரசிடென்ட் பெஞ்சமின் நெத்தன்யாஹு கிட்டையும் இந்த கருத்தை முன் வச்சிருந்தார். இதன் பிறகுதான் சிரியா மற்றும் இஸ்ரேல் ஆகிய இந்த 2 நாடுகளுக்கான நார்மலைசேஷன், அதாவது புரிந்துணர்வு உடன்படிக்கைகள் எட்டப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதாவது எப்ப சிரியாவை இப்ப பிடிச்சு வச்சிருக்கிற சிரியாவுக்குள்ள வந்திருக்கீங்க தானே இஸ்ரேலிய ராணுவம், அவங்க பின்வாங்கினால்தான் ஒப்பந்தம் எட்டப்படும் அப்படின்னு சொல்லி இருந்தார் அகமட் அல் ஷஹ்ரா. இன்னைக்கு இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் இது சம்பந்தமாக முக்கியமான கருத்தொன்று சொல்லியிருக்கார். சிரியாவுல இருந்து 1 மில்லிமீட்டர் கூட இஸ்ரேல் பின்வாங்காது அப்படின்னு சொன்னதுக்கும் இப்ப நம்ம மேற்குறிப்பிடப்பட்ட இந்த தாக்குதலுக்கும் 100% தொடர்பு படுகிறதா இல்லையா? எஸ், சிரியாவில இருந்து அமெரிக்கா ஆதரவு பெற்ற இஸ்ரேல் ஆதரவு பெற்ற SDF சிரியாவினுடைய கவர்மெண்ட்டுக்கு எதிராக பிரஷர் பண்ணி சிரியாவை முழுமையாக தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள எடுப்பதற்குரிய வேலைகளை இஸ்ரேலும் அமெரிக்காவும் செஞ்சு கொண்டிருக்காங்க அப்படிங்கிறது இதுல இருந்து நமக்கு தெளிவாகிற விடயங்கள் ஒன்றாக இருக்கு அப்படின்னு சொல்ல. வருங்காலத்திலேயுமே முக்கியமான ஒரு இடமாக மத்திய கிழக்குல திகழ போற ஒரு நாடாக இருக்கு அப்படிங்கிற அடிப்படையில நம்ம எப்பயுமே சிரியா ஈராக் ஆகிய இந்த பிரதேசங்கள்ல அதிக கவனத்தை செலுத்துவோம். ஓகே, இது ஒரு புறமாக இருக்கக்குள்ள துருக்கியினுடைய MIT ஐசிஸ் தீவிரவாதிகளினுடைய மூத்த உறுப்பினர் ஒருவரை பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் எல்லையில கைது செஞ்சிருக்காங்க. இது ஒரு பெரிய ஒரு வெற்றி அப்படின்னு சொல்லி துருக்கியினுடைய MIT சொல்லியிருக்காங்க. MIT அப்படின்னு சொல்லக்குள்ள அவங்களுடைய உளவு பிரிவு இவங்களை கைது செஞ்சிருக்காங்க. இவரை பொறுத்த வரைக்கும் ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், துருக்கி மற்றும் ஐரோப்பிய நாடுகள்ல இருக்கிற பொதுமக்களுக்கு எதிரான தாக்குதல்களை திட்டமிடக்கூடிய ஒரு பயங்கரவாதியாக, ஒரு தீவிரவாதியாக இவர் இருக்கார். அடுத்து பார்த்தோம் என்ன அப்படின்னு சொன்னா, இஸ்ரேல் காட்ஸ் காசாவை பற்றின கருத்துக்களை சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னு சொன்னா, காசாவை விட்டு ஒரு பொழுதும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு படைகள் பின்வாங்காது அப்படிங்கிற ஒத்த முடிவோட அணிக்காங்க. இப்ப நம்ம காசாவை பத்தி வேற எந்த தகவல் நம்ம பார்க்க தேவை. இப்ப இது இவ்வளவுதான் விஷயம். காசாவில இருந்து நாங்க பின்வாங்க மாட்டோம், அப்படியேதான் நாங்க இருக்க போறோம். தேவனா நீங்க யுத்தத்துக்கு வாங்க, நாங்க அடிப்போம் அப்படின்னு சொல்லிக்கொண்டுதான் இப்ப இஸ்ரேல் இருக்காங்க. இப்ப ஹமாஸுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன், இப்ப காசாவை பத்தி பார்க்கக்குள்ள இவ்வளவுதான் செய்தி. ஹமாஸுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் என்ன அப்படின்னு சொன்னா, இஸ்ரேலுக்கு எதிராக போர் செய்யறது. அது மட்டும் தான் இப்ப ஹமாஸுக்கு இருக்கு. 2 வருட யுத்தத்தில சுதந்திர பாலஸ்தீனம் கிடைச்சிச்சா அப்படின்னு பார்த்தோம்னா இல்ல. பணைய கைதிகள் எல்லாருமே இப்ப போயிட்டாங்க. காசாவில் இருக்கிற போராளிகளுக்கு எந்த விதமான ஒரு பிடிகளும் இல்லை இஸ்ரேலோட யுத்தம் செய்யறதுக்கு. இஸ்ரேல் சும்மா காட்டார் அடிக்கிற மாதிரி அடிச்சோடு போவானே இனி காசாவுக்குள்ள. என்னன்னா காசாவுக்குள்ள அவர்களினுடைய பணைய கைதிகளில் ஆக இப்ப ஈரான், ஹிஸ்புல்லா, ஹமாஸ், ஹவுத்திகள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து பெரிய அளவுல ஒரு நடவடிக்கையை இஸ்ரேலுக்கு எதிராக எடுத்தால் மாத்திரமே பாலஸ்தீனிய போராளிகளினுடைய நோக்கத்தை நிறைவேற்றி கொள்ளலாம் அப்படி என்பதே சர்வதேச ஊடகவியலாளர்களினுடைய கருத்துக்களாக இருக்கு. வருங்காலங்கள்ல பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத. இந்த 4 தரப்புகளும் ஒன்று சேர்ந்து என்ன மாதிரியான முடிவுகளை எடுப்பாங்க. இன்றைய நாளினுடைய இந்த வீடியோ சம்பந்தமா நீங்க என்ன நினைக்கீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல பண்ணுங்க. நாளை வீடியோ போஸ்ட் பண்றதுக்கு நமக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இதுவரைக்கும் உங்களுடைய முக்கியமான நேரங்களை ஒதுக்கி இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றிகள். தேங்க்யூ வெரி மச்.